வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல HDFC பேங்கோட ஷேரோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதாவது மார்க்கெட்டோட வேல்யூவேஷனையும் இறக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபுல் ரீசன் வந்து HDFC பேங்கோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஓப்பனா சொல்லிட முடியாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்னை தான் கொடுத்துருக்கு. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்ல FIIயோட ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. FII வெளியே போறதுனால அதை கொஞ்சம் செல் பண்றாங்க. ஹோல்டிங்ஸ் எது ஜாஸ்தியா இருக்கோ அது கொஞ்சம் ஜாஸ்தியா அஃபெக்ட் ஆகுது. HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பேங்கோட ஃபண்டமெண்டல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் FII செல்லிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் குறையுது. அதனால மார்க்கெட் வந்து டோட்டலா டிராப் டவுன் ஆகுது. இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் கன்சிடர் பண்ணலாமான்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டினியூஸா கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால கரெக்ஷன் ஆகுதா, இல்ல லாங் டைமுக்கு இந்த ஸ்டாக் வந்து சூட்டபுளான ஸ்டாக்ஸா, இல்ல இது இல்லாம இப்ப ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் இது எல்லாமே வந்து வேல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு, இதை கன்சிடர் பண்ணலாமா, எக்ஸிட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் இல்ல, நம்ம கிட்ட இது வரைக்கும் பேங்கிங் ஸ்டாக்ஸே இல்ல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எப்படி என்ட்ரி கொடுக்கலாம், இல்ல இதை பை பண்ணலாமாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம நிப்டி வந்து 22,000 பாயிண்ட ரீச் பண்ணோம் அப்படின்னு நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிப்டி வந்து 22,124 பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் பெட் வந்து உடனே இமீடியட்டா வந்து ரேட் கட் பண்ணாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா FII வந்து கொஞ்சம் கண்டினியூஸா செல்லிங் மோடுக்கு வந்தாங்க. அதனால FII ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ் எது ஜாஸ்தி இருக்கோ, குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50ல அவங்க நிறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா HDFC பேங்க்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் செல்லிங் மோடுக்கு வந்ததுனால அவங்க வித்து வெளியே எடுத்தாங்க. சோ அதனால நிப்டி 50 வந்து அதோட 52 வீக் ஹையா, நியூ ஹையா கிரியேட் பண்ண 22,124 பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப 21,570 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேல்யூவேஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி நெக்ஸ்ட் 50யோட PE ரேஷியோ 26 இருக்கு. அதே நிப்டி 50யோட PE ரேஷியோ 22.7 இருக்கு. சோ நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வேல்யூஷன் கரெக்டா இருக்கு. அதர் இண்டெக்ஸை கம்பேர் பண்றப்ப நம்மளுது, அதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ் இண்டெக்ஸ், வேர்ல்டு இண்டெக்ஸை கம்பேர் பண்றப்ப நம்ம இண்டெக்ஸ் வந்து காஸ்ட்லியா இருந்தாலும் நம்ம இந்தியன் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வந்து அதர் இண்டெக்ஸை விட ஓரளவுக்கு நல்ல டீசென்டான இதுல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. உண்மையே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கொஞ்சம் ஃபால் ஆச்சு அப்படின்னா இன்னும் நிப்டி 50 வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து பயன்படுத்திக்கலாம். HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் அப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். HDFC பேங்க் வந்து மெர்ஜருக்கு அப்புறம் டெஃபினட்டா வந்து ஒரு 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே மெர்ஜருக்கு 1 or 2 குவார்டர் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதோட 52 வீக் ஹை இன்னும் வந்து கிரியேட் பண்ணுச்சு. ப்ரீவியஸா வந்து 1,700 ரூபாய்க்கு மேல போயிருந்தாலும் அதே அளவுக்கு வந்து இப்ப ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு. சோ இப்ப வந்து யூஎஸ் ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இல்ல அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த 1,700 ரூபாய் ரேட்ல இருந்து பிரேக் ஆகி இப்ப 1,400 ரூபாய் சம்திங்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்திக்கணும். மெர்ஜரால நிறைய பெனிஃபிட் வந்து HDFC பேங்க் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கூடிய சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் வந்து வேர்ல்டுலயே வந்து குளோபல் பேங்கிங் ரேங்கிங்ல 4th பிளேஸ்ல வந்து இருந்துச்சு. அதே மாதிரி டாப் இந்தியன் பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே இந்தியன் கம்பெனி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து இது ரிலையன்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய குரூப்பா இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து பெரிய ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கிங் செக்டருக்கே வந்து ஒரு ரோல் மாடலான பேங்க். ஒரு பேங்க் எப்படி ரன் பண்ணணும், ஒரு பேங்க்ல இருந்து எப்படி ஒரு growth ஸ்டோரியை டெவலப் பண்ணுங்கிறதுக்கு இந்த HDFC பேங்க் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிளா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த பேங்க் வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா வரப்போற காலங்கள்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போது. ஏன்னா இந்தியன் எக்கனாமி வந்து 5 ட்ரில்லியன் கூடிய சீக்கிரம் 2027லயே வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நம்ம RBI கவர்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்மளோட இந்தியன் எக்கனாமி வந்து 2050ல வந்து வேர்ல்டுலயே செகண்டா இருக்குன்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ், இப்ப 2027 ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், 48 ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. அப்படி நடக்கிறப்ப நம்மளோட பேங்கிங் செக்டர்ல, சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற HDFC மார்க்கெட் லீடரா இருக்கிற பேங்க் டெஃபினட்டா குரோ ஆகும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்ப வந்து டெம்பரரியா ஒரு சின்ன ஃபாலோ பார்த்திருக்கு.
பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் தான் வந்து நியர்லி 30% வெயிட்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருந்தாலே பேங்கிங் டோட்டல் வெயிட்டேஜ்லயும் சரி நிஃப்டி 50லயும் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இப்போ HDFC பேங்க் வந்து லைட்டா ஃபால் ஆனதுனால தான் மார்க்கெட்டே வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷனை பார்த்திருக்கு. ஸோ மற்றபடி வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது ஓவர் வெயிட்டேஜ் ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கை மெயினா நம்ம செலக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து நிஃப்டி 50ல வந்து இது லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ சின்ன பிளக்சுவேஷன் இருந்தாவே நிஃப்டி 50 வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை கொடுத்துரும். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாப்புலரான கம்பெனியா இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் டாப் 100க்குள்ள இது லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்டாக் குவாலிட்டியான ஸ்டாக்குங்கிறத வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. அது இல்லாம நம்ம எதனால இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்கு இதெல்லாம் மெயினான ரீசனா இருக்கு. HDFC பேங்க் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2021ல இருந்து ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்கவே கிடையாது. பேங்க் நிஃப்டியோ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து 25 நியர்லி 5 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70% பக்கமா ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஆனா மார்க்கெட்ல ஹெவி வெயிட்டேஜ் இருக்க பேங்கிங் செக்டர்லயே இம்பார்ட்டன்டான கம்பெனியான HDFC பேங்க் அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்காம இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கன்சல்டேஷன் மோட்ல தான் இப்போ இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த கம்பெனி மெர்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கம்பெனி மெர்ஜ் ஆயிருச்சு. ஓரளவுக்கு அட்ராக்டிவான டீசென்டான ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலுமே மார்க்கெட்ல வந்து இப்போ US ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட் கட் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணதுனால இப்ப இந்த கம்பெனில செல் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வேற ஃபண்டமெண்டலா இந்த கம்பெனில வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்ப மேக்ஸிமம் ஆவரேஜ் PE இருந்து இப்ப லோ PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான டைமா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதே மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸும் கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு உண்டான மெர்ஜருக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுனால இவங்க வந்து காஸ்ட் கட்டிங்ல வந்து நிறைய ஈடுபடுவாங்க. அதனால வரப்போற குவார்டர்லியில வந்து இன்னுமே பெட்டரான ரிசல்ட்ஸையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி செலவையும் வந்து இவங்க ஈஸியா குறைக்க முடியும். ஸோ நம்ம சொல்லலாம். ஸோ HDFC பேங்க் வந்து இப்போ ஒர்த்தான ஸ்டாக்கா இப்போ வந்து எல்லாருமே நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. HDFC பேங்க் வந்து இப்போ ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன், அதர் பேங்கை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து இப்ப கன்சிடர் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில நேரத்துல அந்த கம்பெனில இருக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்து அஃபெக்ட் ஆகும். நம்ம சொல்லிடல. இப்ப டாடா மோட்டார்ஸ் வந்து எல்லாருமே கன்சிடர் பண்றாங்க, டாடா ஸ்டீல் எல்லாமே கன்சிடர் பண்றாங்க, ITC எல்லாமே கன்சிடர் பண்றாங்க. ஸோ டாடா மோட்டார்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2015ல இருந்து 20 வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம நிறைய ஃபால் ஆச்சு, நியூட்ரலா ட்ரேட் ஆச்சு. அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியா இருந்து அவங்க அந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்க முடியாதனால நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சாங்க. அதே மாதிரி டாடா ஸ்டீலும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம 1000 ரூபாய் ரேட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த ஸ்டாக் இப்பயும் வந்து அதே அளவுக்கு தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் வந்து இது ஒரு அட்ராக்டிவான ஸ்டாக், பிரைட்டான ஃபியூச்சர் இருக்க ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 2020க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம நியூட்ரலா ட்ரேட் ஆயிருச்சு. இப்பெல்லாம் இது வந்து மார்க்கெட்ல ஹாட்டா இருக்கிற ஸ்டாக்ஸ். இதுக்குமே வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அந்த ரேட்டை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்றப்ப, அதாவது நியூட்ரலா ட்ரேட் ஆகி அதை பேலன்ஸ் பண்ற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். இப்ப கோட்டாக் பேங்கை பத்தி கூட நிறைய சொல்றாங்க. ஸோ கோட்டாக் பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10 ரூபாயில இருந்து 2000 இப்ப 20க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அது 1700, 800, 2000 ரூபாய் வரைக்குமே போயிருச்சு. ஸோ அதோட growth வந்து பெரிய growth தான். இப்ப வந்து 2020ல இருந்து 24 வரைக்கும் இப்ப எப்படி HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி தான் கோட்டாக் பேங்க் இப்ப நியூட்ரலா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. SBI BOB பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வந்து ரொம்ப காமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்த கம்பெனிஸ் தான். பப்ளிக் செக்டர் பேங்க் இப்ப நல்லா இருக்கு. அதனால வந்து பிரைவேட் செக்டர்ல HDFCயோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இதுக்குமே SBI BOB இதெல்லாம் லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்பதான் வந்து இந்த 2-3 இயர்ஸ்ல வந்து ஒரு வேலையை பார்த்துருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் வைஸ் உங்களுக்கு பாக்குறப்ப தெரியும், மார்க்கெட்ல பீக் ஸ்டாக்கா இருந்த எல்லா ஸ்டாக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து நியூட்ரலா தான் இருந்துச்சு. அந்த ரேட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுச்சு. அதுக்கு உண்டான டைம் எடுத்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ HDFC பேங்க்கும்
இப்போ வந்து டெம்பரவரியா வந்து அந்த கன்சல்டேஷன் மோட்ல இருக்கு. டெஃபினட்டா வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி கொடுக்கறதுங்கிறது தான் முக்கியம். நம்ம மார்க்கெட்டோட ஹையில் இருக்கிறப்ப போய் நம்ம வந்து அந்த ஸ்டாக்ல என்ட்ரி கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம தான் இருக்கும். கரெக்டான வேல்யூஷன் பிரகாரம் கரெக்டான டைம்ல என்ட்ரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹியூஜான ரிட்டர்னை கொடுத்துரும். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ HDFC பேங்கா இருக்கட்டும், SBI பேங்கா இருக்கட்டும், எந்த பேங்க் வாங்குறாங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த ரேட்ல வாங்குறது தான் முக்கியம். ஸோ HDFC பேங்க் இப்போ அந்த ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல ரேட்ல வந்து டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவும் வந்து பேங்க்ல இது வரைக்கும் என்ட்ரி கொடுக்கல, HDFC பேங்க் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா தான் பார்க்கணும். இப்ப பார்த்த ஸ்டாக்ஸ்ல ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து பேசிக்கா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அவங்களோட வே வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. உன்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் மோடுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகுது. ஆஃப்டர் எலெக்ஷன் முடியுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வருது அப்படின்னா இப்போ இந்த ஹெவி வெயிட்டேஜ் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே மூவ் ஆனா தான் நிஃப்டி மூவ் ஆகும். அந்த மாதிரி டைம்ல வந்து டெஃபினட்டா வந்து HDFC பேங்க் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே வாங்கலாம் ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாமே ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ அதனால வந்து HDFC பேங்க்குக்கு இப்போ இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம். HDFC பேங்கோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் FIT வந்து 52% இருக்கு. ஸோ இப்போ நம்ம தெரியும் எதனால வந்து FII செல் பண்ணாங்க அப்படின்னா HDFC பேங்கோட வேல்யூஷன் குறையுது, மார்க்கெட்ல ஏன் கரெக்ஷன் ஆகுதுன்னு. 50% மேல FIT இருக்கிறதுனால தான் வந்து இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஃபால் ஆகுது. D8 ஒரு 30%, பப்ளிக்ட ஒரு 17%, அதர்ட்ட 0.01% இருக்கு. ஸோ FII செல்லிங் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த பேங்க் ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டிஃபால்ட்டா கரெக்ஷன் ஆகுது. மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பிரைஸ் ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2021 அப்புறம் இது பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு. இப்ப 1700 ரூபாய்க்கு மேல போனாலும் இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி 1450 ரூபாய்க்கு மேல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பு தான். அதே மாதிரி PE பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ஆவரேஜ் PE பாத்தீங்க அப்படின்னா 26.8 இருக்கு. ஆனா இப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 20 கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா பேங்க்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஜஸ்ட் வந்து இப்ப அது கன்சல்டேஷன் மோட்ல இருக்கிறதுனால இந்த இஷ்யூ இருக்கு. இப்ப அதர் பேங்கிங்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் 13.81 இருக்கு. இண்டஸ்ட்ரி PE பேங்கோட PE பாத்தீங்க அப்படின்னா 13.81 இருக்கு. ஸோ நியர்லி இண்டஸ்ட்ரி PEக்கு ஈக்குவலாவே ட்ரேட் ஆகுது. இப்போ ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க் இந்த ரெண்டு பேங்கே பாத்தீங்க அப்படின்னா PE வந்து 14.76 இருக்கு. ICICI பேங்க் வந்து 16.68 இருக்கு. ஆனா இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் 1151 ரூபாயா இருக்கு. இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 1121 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் 1043 ரூபாய்ங்கிறது 52 வீக் ஹையா இருக்கு. அதே மாதிரி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1008 ரூபாயா இருக்கு. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ICICI பேங்கையும் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி மார்க்கெட்ல வந்து PE கரெக்டா ஆயிருந்தாலும் 52 வீக் ஹையில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 1757 இருக்கு. இப்ப 1475 ரூபாய்க்கு மேல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 52 வீக் ஹையில இருந்து நியர்லி 1460ங்கிற 52 வீக் லோல தான் HDFC பேங்க் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப தெரியும் ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், ICICI பேங்க் ஆகட்டும், அதே மாதிரி HDFC பேங்க் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனா ஆக்சிஸ் பேங்க்கும் ICICI பேங்க்கும் பாத்தீங்க அப்படின்னா அதோட 52 வீக் ஹையில தான் இருக்கு. லோவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதே HDFC பேங்கை பாத்தீங்க அப்படின்னா 1757 இருந்து 1478 அதாவது லோ 1460 அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 52 வீக் லோல தான் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எதனால வந்து நம்ம HDFC பேங்கை வந்து இப்போ லைட்டா கன்சிடர் பண்ணலாம், உண்ணாமே மார்க்கெட்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பேங்கை கன்சிடர் பண்ணணுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணது. கோட்டக் மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை 2064 இருக்கு. இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1806 இருக்கு. அதே 52 வீக் லோ வந்து 1643 இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லயே வந்து 52 வீக் லோல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக் வந்து HDFC பேங்க் தான். நிறைய சொல்லலாம். இப்போ வந்து நிறைய ஸ்மால் கேப் பேங்க் இருக்கு. அதாவது சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், அதே மாதிரி கரூர் வைசியா பேங்க், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது இல்லாம SBI, BOB, கனரா பேங்க், இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு. அந்த பேங்கையோட வேல்யூஷனையும் நம்ம HDFCயோட வேல்யூஷனையும் கம்பேர் பண்ணவே கூடாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் மாதிரி HDFC பேங்க். ஸோ அதுக்கு உண்டான
கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் இருக்கத்தான் தெரியும். அந்த வேல்யூஷன் வந்து நம்ம வந்து டெஃபினட்டா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இவங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தாலும் இவங்கள ஃபேஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள பேங்க். ஸோ அதர் பேங்க்ஸ் வந்து இந்த பேங்கோட கம்பேர் பண்ற அளவுக்கு அவங்க இன்னும் growth வரல. growth இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈக்குவலண்டா கம்பேர் பண்ணலாம். ஓரளவுக்கு இப்ப பேங்கிங் செக்டர்லயே கம்பேர் பண்ற ஸ்டாக் அப்படின்னா நீங்க ஐசிஐசிஐ பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அது 52 வீக் ஹைல தான் இருக்கு, இது 52 வீக் லோல இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து ஐசிஐசிஐ பேங்கோட இது வேல்யூஷன் காஸ்ட்லியா இருந்தாலும் பிரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. மார்க்கெட்ல உண்ணாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உன்னா வந்து 1 or 2 days வந்து இப்ப நிறைய நியூஸஸ் வந்து ஓவர் வேல்யூஷன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வந்துச்சு அப்படின்னா இந்த பேங்கோட பிரைஸ் வந்து இன்னும் ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகுது அப்படின்னா 1400 ரூபாய் 1400 ரூபாய்க்கு கீழே எல்லாம் போகுது அப்படின்னா டெஃபினட்டா வந்து நம்ம ஹோல்டிங்ஸ் வச்சிருந்தாலும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இல்ல இந்த ஸ்டாக்ல வந்து இது வரைக்கும் நான் ஹோல்டிங்ஸை எடுக்கல அப்படின்னா நீங்க உங்களோட அமௌண்ட்டை வந்து 4 hour 5 hour ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு போர்ஷனை வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் 1400 1200 1000 அந்த மாதிரி நீங்க வந்து ரேட் வச்சுட்டு ஒவ்வொரு போர்ஷனா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்போலியோ வந்து டெஃபினட்டா வந்து ஹெல்த்தியா ஃபில் பண்ண முடியும். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இல்ல 1000 ரூபாய் தான் வரும் அப்பதான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டா யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனல்லையே வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கணும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore டார்கெட்டா வச்சுட்டு எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலயும் குறிப்பா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து நம்ம லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணணும்னு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரேட் கரெக்ஷன் ஆனாலும் கன்சிடர் பண்ணலாம். உண்மையுமே அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்கும், கன்சிடர் பண்ணுங்க. ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு யாருமே இந்த ஸ்டாக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.